வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒற்றுமை. ஒரு பெரியவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். நால்வரும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். அதை கண்ட பெரியவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஒற்றுமையா இருங்கன்ட்டு அவங்க மகன்கள் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அந்த முதியவருக்கு உடல்நலம் சரியில்லாம ஆயிடுச்சு. அப்ப அவரு நான் தன்னோட மகன்களுக்கு நல்ல புத்தி புகட்டுற மாதிரி ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சாரு. 4 மகன்களையும் கூப்பிட்டு ஒரு கொம்பை எடுத்துட்டு வர சொன்னாரு. கொம்பை எடுத்துட்டு வந்த பின்பு தன்னோட பெரிய மகனை அழைத்து எல்லா கொம்புகளையும் ஒன்னா கட்ட சொன்னாரு. கட்டின பிறகு ஒருவரை அழைத்து கட்டின கொம்பை உடைக்க சொன்னாரு. ஆனா யாராலையும் உடைக்க முடியல. அதுக்கப்புறம் கட்டுக்களை அவுத்து அந்த கொம்பை தனித்தனியா கொடுத்து உடைக்க சொன்னாரு. அவங்க எல்லாரும் சுலபமா உடைச்சிட்டாங்க. அப்ப அந்த முதியவர், உங்களுக்கு இப்போ ஒற்றுமையோட பலம் என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நால்வரும் எப்பவுமே ஒற்றுமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்கவும் முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒற்றுமையோட பலத்தை புரிந்து கொண்ட 4 மகன்களும் அன்றிலிருந்து சண்டை எதுவும் போடாம ரொம்ப ஒற்றுமையா வாழ தொடங்குனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி.